இரத்த விசுவாசத்தால் பேரரசு கட்டிய மாபெரும் போர் வீரன் அதே இரத்த உறவினர்களால் கொல்லப்பட்டான். 1800களின் தொடக்கம். தென் ஆப்பிரிக்கா சிதறிய பழங்குடியினரை ஒன்றிணைத்து சக்தி வாய்ந்த சூலு பேரரசை உருவாக்குகிறான் ஒரு இளம் போர் வீரன். அவன் புரட்சிகரமான போர் தந்திரங்களை உருவாக்குகிறான். எருமை கொம்பு அணிவகுப்பு என்ற போர் முறையால் 60 போர்களில் வெற்றி பெறுகிறான். பிரான்ஸ் நாட்டின் அளவுக்கு நிலப்பரப்பை வெற்றி கொண்டு கருப்பு நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறான். சிறிது காலம் அவன் தோற்கடிக்க முடியாதவனாக இருந்தான். ஆனால் அவன் தாயின் மரணம் அவனை மாற்றுகிறது. துக்கத்தில் ஆயிரக்கணக்கானவர்களை கொல்கிறான். அவன் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் டிங்கானே மற்றும் எம்லாங்கானா இரகசியமாக சதி செய்கின்றனர். செப்டம்பர் 22ஆம் தேதி அரண்மனையில் அவன் தனியாக இருக்கும்போது அவர்கள் அணுகுகின்றனர். நம்பிய சகோதரர்கள் அவனை குத்திக் கொள்கின்றனர். இரத்த விசுவாசத்தால் சூலு தேசத்தை ஒன்றிணைத்த போர் வீரன் சக்கா சூலு.